வணக்கம். இது ஒரு உண்மை சம்பவம். முருகன் வள்ளி அப்படின்ற தம்பதியருக்கு அழகான 2 பெண் குழந்தைகள் இரட்டையர்களாக பிறக்கிறாங்க. இந்த குழந்தைங்க பிறந்த கொஞ்ச நாள்லேயே வள்ளி இறந்துடுறாங்க. அப்போ இந்த 2 பெண் குழந்தைங்களையும் தன்னால் வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி முருகன் வள்ளி வீட்டில் ஒரு குழந்தைய விட்டுட்டு இன்னொரு பெண் குழந்தைய எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ வள்ளி வீட்டில் என்ன நடக்குதுன்னா, இவங்க தான் மூத்த பெண். அவங்களுக்கு கீழே 4 பெண்கள் இருக்காங்க. அவங்க யாருக்குமே கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அதனால இந்த பெண் குழந்தைய ரொம்ப பாசமாக வளர்க்குறாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த 4 பெண்களுக்கும் கல்யாணம் ஆகவே இந்த குழந்தையை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுடுறாங்க. இந்த குழந்தை அங்கேயே இருந்து நல்லா படித்தாலும் அப்பா அம்மா பாசத்துக்கு ஏங்குது. குடும்பத்தோடு வாழணும்னு அவ்வளோ ஆசைப்படுது. படிக்கிறா, ஏக்கத்தோட கவலையோட, அம்மாவோட அரவணைப்பு இல்லை, அப்பாவோட பாசம் கிடைக்கல, எல்லா கவலைகளையும் மனசில் சுமந்துக்கிட்டே படிக்கிறா. படித்து நல்லபடியாக முடிக்கிறா. அவளை ஒரு காலேஜில் சேர்க்குறாங்க. காலேஜில் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு அங்கேயும் அவள் படித்து நல்லபடியாக முடிக்கிறாள். இப்போ வேலைக்கு போகிறாள். இப்போது அதே முருகர் வீட்டில் போய் வளர்ந்த பெண் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முருகன் வீட்டினுடைய குடும்பத்தோடு வளர்கிறாங்க. அதே ஊர்லேயே அவங்க படிக்கிறாங்க. அவங்களையும் கொண்டு போய் ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸில் சேர்க்குறாங்க. அவங்களும் அதை படித்து முடிக்கிறாங்க. அவங்களும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பெண் குழந்தைக்கு இருக்கிற கவலையை விட இந்த பெண் குழந்தைக்கு இருக்கிற கவலை மிகவும் அதிகம். ஏன்னா அவங்க குடும்பத்தோடையே வாழ்ந்துருக்காங்க. அவங்க கண்டிப்பாக தன்னுடைய அம்மாவை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த குழந்தை குடும்பத்தோடு வாழாமல் எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கிற ஒரு சுச்சுவேஷன். இப்போ 2 பேருக்குமே காதல் மலருது. முருகர் வீட்டில் வளர்ந்த பெண் குழந்தை அவங்க அப்பாவோட சம்மதத்தோட இந்த கல்யாணத்தை நடத்தி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் வள்ளி வீட்டில் வளர்ந்த இந்த பெண் குழந்தை தன்னுடைய காதலை சொல்லும் போது எல்லாரும் மறுக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. அவங்க பார்த்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த நம்மளுடைய சித்தியாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நம்ம நல்ல பெயர் தான் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த தப்பான பெயரும் வாங்கி கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதையே கேட்டு இந்த பொண்ணு பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறான். குடும்பத்தோட ஏக்கம், அந்த பாசத்துக்கான எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் தாங்கி அவள் இந்த கல்யாண வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கும் போது அங்கே தன்னுடைய கணவன் ஒரு கொடூரமானவனாகவே இருக்கிறான். வெளியில் பார்க்க ரொம்ப அமைதியான ஒரு சுபாவம், யார்கிட்டையும் அதிகமாக பேசுறது கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ளே இவளுக்கு மட்டுமே தெரிஞ்ச சில விஷயங்கள், அடிக்கிறது, உதைக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இவளுக்கு கேட்க ஆள் இல்லை, உனக்கு செய்யறதுக்கு யாரும் கிடையாது. இதனுடைய ஆரம்பம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இந்த குழந்தைக்கு கேட்பதற்கோ அவளுக்கு நிறைய செய்கிறதுக்கோ ஆள் இல்லை அப்படின்னு இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் அந்த கணவர் இந்த பொண்ணை பண்ணுற கொடுமை. 2 குழந்தைகள் பிறக்குது. அடியும் உதையும் வாங்கி வீட்டில் சண்டை போட்டு அப்படி இப்படியா ஒரு 10 வருஷத்தை ஓட்டிடுறான். 10 வருஷத்தை ஓட்டினதுக்கு அப்புறமேட்டு அவளால் என்னால் முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தகப்பனை, தயவு செஞ்சு என்னுடைய குழந்தைய நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், என்னை யாராவது பார்த்துக்கோங்க, என் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வேலைக்கு போய் நல்லபடியாக தனியாக இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. இந்த 10 வருஷத்தில் எத்தனையோ முறை சண்டை வந்தப்பையும் அவளை சமாதானம் பேசி அதே ஒரு வீட்டில் நரகத்தில் தான் கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அதே தான் இந்த முறையும் பண்ணுறாங்க. இப்போ அவள் என்ன பண்ணுவாள்? அவளுக்கு என்ன பண்ணணும்னு தோணும்? அப்பாவும் உதவி செய்ய மாட்டேங்கிறாரு. வேறு யார்கிட்டையும் உங்களுடைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் இவளால் நிற்கவும் முடியாது. அவளுக்குன்னு எந்த சொந்தமும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. தன்னுடைய அக்காக்கிட்டேயும் எல்லா விதமான ஹெல்ப்பையும் கேட்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் போகிறா, அங்கேயும் பிரச்சனை. அங்கே எப்படி பிரச்சனை பண்ணுறாங்கன்னா, இவகிட்ட காசு கிடையாது, அதனால் இவளுக்கான உரிமையை அவங்க பெற்றுத்தரமாக இருக்கிறாங்க. அவங்க கணவர் பைசா கொடுக்கறதுனால அந்த கணவர்கிட்ட அவங்க அந்த ஆளுமையை காட்டி
அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு பெண்ணாக அந்த இடத்துல அவன் என்ன முடிவு எடுக்கணும்னு தவிக்கிறான். ஏதோ பேசுகிறான், யார்கிட்டயோ விசாரிக்கிறான். யூடியூப்பு, வக்கீல், போலீஸுன்னு யாராவது வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களான்னு தவிக்கிறா. கடவுள் மேலே என்ன நம்பிக்கை போயிடுச்சு. இப்போ இருக்கிற அந்த 2 பெண் குழந்தை, ஒரு பெண் குழந்தையும் 2 குழந்தைங்கள, ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் எப்படி நான் கொண்டு வந்து வளர்க்க போகிறேன், இந்த குழந்தைங்க என்னை எப்படி மிஸ் பண்ண போகுது, நான் குடும்பமே இல்லாமல் தவிச்சனே, அதே மாதிரி என் பெண் குழந்தைங்க, என்னுடைய குழந்தைகளும், பெண் குழந்தைங்களால என்னுடைய குழந்தைகளும் தாய் இல்லாமல் தவிக்க போகிறதா அப்படின்ற ஒரு மனநிலை. இந்த பெண்ணுக்கு என்ன மாதிரியான ஆறுதலை நம்ம சொல்லணும் அப்படின்றத எனக்காக நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் சொல்லணும்.